வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம சுவாரஸ்யமான ஒரு ஜாப்பனீஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சுருக்கமா சொன்னா ஒரு மாயாஜால உலகம். அதுல மாட்டிக்கிற 3 ஸ்கூல் பசங்க, ஒரு ஸ்கூல் டீச்சர். உள்ள போனாதான் பல விஷயங்கள் தெரிய வருது. பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ், அதுல இவங்களுக்கு கொடுக்கப்படுற டாஸ்க், அதை இவங்க சந்திக்கிற காமெடி கலந்த சோதனைகள், இவங்க அதுல இருந்து வெளியே வராங்களா இல்லையா அவ்வளவுதான். ஆனா காட்டியிருக்கிறவதான் நம்மள குழந்தைத்தனமா ஃபீல் பண்ண வைப்பாங்கன்னு வைங்களேன். டிசைனா மான்ஸ்டர் வரும். அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கும், நல்லா ஜாலியாவே இருக்கும். சரி, நம்ம கதைக்குள்ள போவோமா? இன்னைக்கு பார்க்க போற இந்த படத்தோட பேரு கோஸ்ட் புக் ஒபாகேசூகான். அடா, நான் அசிங்கமா திட்டலீங்க, படத்தோட பேரே அதான். ஜாப்பனீஸ் டைட்டில் தான் அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க சரிங்களா. நான் உங்களுக்கு கிருஷ்ணா. ஸோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். ஓப்பனிங்லேயே 3 குட்டி பசங்க சைக்கிள் ஓடிட்டு போறதா காட்டுறாங்க. ஏதோ ஒரு குட்டி கோவிலுக்கு போனா நினைக்கிறதெல்லாம் நடக்குமான்னு பேசிக்கிட்டே ஒரு குட்டி கோவில் இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஒரு கண்ணாடி, ஒரு குண்டு, ஒரு டாய்ச்சி, இப்படின்னே இவங்கள வச்சுக்கலாம். டாய்ச்சிங்கிறது இந்த பயபலியோட பேரு, அதுவும் பட்ட பேர் நினைச்சிடாதீங்க. இவங்க போய் அந்த கோவில் முன்னாடி வேண்டிக்கிட்டு இருக்க, இவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு சக்தி முன்னாடி இருந்தா அந்த ஜாடிக்குள்ள போகுது. அதை யாரோ தூக்கிட்டு ஓடுறாங்க, யாரு என்னெல்லாம் தெரியல. ஆனா இவனுங்களே அதை பார்த்துட்டு பீதி ஆகுறானுங்க, அது வேற விஷயம். சரி, எதுவா இருந்தா நமக்கு என்னன்னு இவனுங்க பாட்டுக்கு. நம்ம அடுத்த சீன்ல தான் நம்ம ஹீரோயினா காட்டுறாங்க. ஏதோ ஒரு ஸ்கூல்ல டீச்சர் வேலை கிடைச்சிருக்கும் போல வரன்னு சொல்லிட்டு இருக்கா. இவளோட பேரு யோகோ. அப்படியே நம்ம கண்ணாடி அவனோட வீட்டுல காட்டினா, அவனுக்கு அவன் அக்காவுக்கு ஏதோ சண்டை போலங்க. சாப்பிட்ற நேரத்துல கூட சண்டை போட்டுக்கிட்டு அவன் பாட்டு கூச்சிக்கிட்டு மேல போறான். மேல போய் ஜாலியா கேம் விளையாடிட்டு இருக்க, யாரோ மினோட்டான்னு ஒருத்தர ரொம்ப மிஸ் பண்றதா மத்த 2 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆளு மினோட்டாவை நினைச்சு ரொம்ப சோகமா இருக்கான்னு மட்டும் தெரியுதுங்க. ஒரு வேலை கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ, பாய் ஃப்ரெண்டா இருக்குமோ, எவனா தெரியும். சரி விடுங்க. அப்படியே இங்க ஒருத்தனை காட்டினா லைட் எறிகிற பால்ஸை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கான். இதுவும் இல்ல, கண்டிப்பா இது இல்லவே இல்லைன்னு இதை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் ஒரு மந்திரவாதி, ஒரு மாயாவி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவன் கையில இருக்கிற குண்டு பல்பு, அதுக்கு பேர் குண்டு பல்பு இல்ல, உண்மையை சொல்லணும்னா அது மனிதர்களோட ஆசைகள். இவன் என்ன செய்வான் அப்படின்னாக்கா, ஒரு உண்மையான ஆசை இருக்குன்னு வைங்களேன், அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஒருத்தர் என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஒரு சில சோதனைகளை வச்சு அவங்க ஆசையை நிறைவேற்றி கொடுக்கறது தான் இவனோட முக்கியமான வேலை. இப்ப கூட எந்த ஆசையுமே சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்க, முன்னாடி இந்த குட்டி பையன், அட இன்னாம நீ இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கின, இதுல பாரு 3 சோக்கான ஆசைக்குது, அதுவும் சின்ன வாண்டுங்க ஆசைப்பா, அது வேற சோக்கா சொல்லிக்குது, ஒரு வேலை நீ இதை தேர்னதா கூட இருக்கலாம்னு சொன்னதும், ஆமாப்பா உண்மையிலேயே அழகா இருக்கு. இதுக்காக எந்த யோகோய் புக் ஆக்டிவேட் பண்றது, டிங் டிங் டிங். இந்த லெவல் ஓகேன்னு ஒன்று எடுத்துக்காட்ட, யோ மாஸ்டர் இதெல்லாம் பெஜாரான பீஸியா, இதை போய் குழந்தை பிள்ளைங்க எப்படி தாங்குவாங்க? அதெல்லாம் தாங்கணும்ப்பா. தாண்டி ஜெயிச்சுட்டா அவங்களோட ஆசை உண்மைக்கு வந்துடும்ல. கண்டிப்பா அதுல இவங்க ஜெயிப்பாங்க, அதுல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதும் சரி ஆரம்பிக்கலாமான்னு என்னமோ செய்ய, நிறைய பொருட்கள் ஒன்று சேர்ந்து ஒரு புக்கா அசம்பிள் ஆகுது. இதுதான் அந்த கோஸ்ட் புக். பசங்க தாங்க போற சோதனையே இதுக்குள்ளதான் இருக்குது. இதுதான் சொல்லும் அடுத்து என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்க. மாயாவி என்னது 3 கோடு இருக்கா அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டம் தான். டேய் தாடி வச்ச தற்குறி, நீ அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது, இது அவங்களுக்கு உண்டான ஒரு சவால்னு சொன்னதும் சரி ஓவரா சீன் போயாத, நான் போயிட்டு அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு எகிரி குதிச்சு அது பாட்டுக்கு பொசுக்குன்னு மறைஞ்சு போகுது. அன்னைக்கு நைட்டு கண்ணாடி தூங்கிட்டு இருக்க குட்டி போய் இங்க வந்து எழுப்பின உடனே இதை பார்த்துட்டு பேய் மாதிரி கத்துவான் பொறுக்க. ஐயோ டேய் கண்ணு பண்ண கண்ணாடி வாய முடுற முன்னாடி எல்லா காண்டியும் அம்பிட்டு தான் சொல்லிவிட்டோம் பாத்துக்கோ. என் பேரு குழந்தை புக்கு, உன்னோட ஆசையா உண்மையாவே நடக்கணும்னு நினைக்கிறேன். அதான் காலையில் போய் சின்ன கோயில வேண்டிக்கிட்டிய. ஆமா கண்டிப்பா நடக்கணும், அதுக்காக நான் என்ன வேலை செய்வேன், அதுக்கேண்டா இவ்வளவு கிட்ட வர விட்டா வாய முடிச்சு கடிச்சு வச்சிருவான் போல. ஏய் சோமாரி தள்ளியா நில்றா, உன் ஆசை நடக்க நீ உன் உயிரிய கூட பணம் வைக்க வேண்டி வரும் பாத்துக்கோ. நாளைக்கு யூகாய் புக்கை எடுத்துக்கோ, அது கொடுக்குற டாஸ்க் முடி புரியுதா? அது கோயிலுக்கு பக்கம் தான் இருக்கிற புக் ஸ்டோருக்கு, இது அங்க போய் வாங்கிக்க வரட்டா. இவன் பாட்டுக்கு மறைஞ்சு போயிடுறான். மறுநாள் டாய்ச்சி கிட்ட பேசினா, ஆமாடா மாப்பிள்ள எனக்கும் அதே கதை வந்துச்சுன்னு சொல்றான். ஆனா இவங்க நினைக்கிறாங்க அதெல்லாம் ஏதோ சும்மான்னு உலகலாக்கி பார்த்துட்டு போக, அந்த குண்டு பையில வந்து எனக்கே அதே கனவு வந்துச்சுன்னு சொல்றான். ஆனா இவனை யாருமே நம்பல, அது வேற விஷயம். ஸ்கூலுக்கு போய் அந்த குட்டி பை மாதிரியே வரைஞ்சு காட்டா, டேய் ஆமாடா இதே தான்டா என் கனவுலி வந்துச்சு, ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவங்க கிளாஸ்க்கு புது மிஸ் வராங்க. வேற யாரு, நம்ம ஹீரோயின் தான். அவ தன்னை அறிமுகம் செஞ்சுக்கிட்டா இந்த வானரங்கள் எல்லாம் பங்கமா இவளை பிடிச்சி கலாய்க்குதுங்க. அன்னைக்கு சாயந்தரம் புக் ஸ்டோர் எல்லாம் ஒண்ணு இருக்காதுன்னு போனா, அங்க நிஜமாலுமே கடை ஒண்ணு இருக்கு. உள்ள பார்த்தா அந்த மாயாவி தூங்கிட்டு இருக்கா. இவங்க 3 பேரும் உள்ள போக பின்னாடியே ஹீரோயின் வந்து, ஆமா இவனுங்க எங்க இதுக்குள்ள போறானுங்கன்னு பார்த்துட்டு இவளும் பின்னாடியே உள்ள போனா, இந்த பக்கம் ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகி 3 பசங்களும் கூடவே ஹீரோயினும் வெளியே வருவாங்க பாருங்க. டேய் என்னடா நடக்குது இங்க, நமக்கே குழப்பமா இருக்கும். உள்ள டாய்ச்சி கையை வச்சுட்டு சும்மா இல்லாம தூங்கிட்டு இருந்த மாயாவி மூக்குல பேப்பரை விட போக இவனுங்க தடுத்து புக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இவங்க அது என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க, திடீர்னு மாயாவி வந்துதான் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. பின்னாடியே ஹீரோயின் வந்து, மன்னிச்சிருங்க நான் அவங்களோட மிஸ் தான், நான் இப்ப போய் அவங்கள கூட்டிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் புந்தரிச்சு ஓட, மாயாவி ஐயோ நான் விதிமுறையை சொல்ல மறந்துட்டேனே, ஓகே அவங்களா கத்துக்குவாங்க பார்த்துக்கிட்டோம்னு சொல்றான். ஆக கோத்து விட்டு வேடிக்கை பார்த்துருக்கேன்.
அப்படின்னா கேம் ஆரம்பிச்சிருச்சு போலாம். இந்த பக்கம் பசங்க ஓடும்போது சைடுல பார்த்தா இது மிகப்பெரிய இடமே இருக்கு. ஆனா வெளியே பார்க்கும்போது குட்டி குட்டி சைஸ்ல தானே இருந்துச்சு. ஆனா உள்ள எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். என்னமோ போங்க. இவங்க 3 பேரும் ஒரு வழியா வெளியே கண்டுபிடிச்சு வெளியே வர நம்ம கண்ணாடி கையோட அந்த புக்கை எடுத்துட்டு வந்திருக்கான். பின்னாடி ஹீரோயினி வந்துட்டு என்னடா பண்றீங்கன்னு கேட்க, மிஸ் பின்னாடி பாருங்க வெள்ளக்காக்கா மல்லாக்கா பறக்குதுன்னு சொன்ன உடனே இவ திரும்பி பாப்பா பாருங்க. என்ன கொடுமையை சொல்ல. அந்த கேப்ல இவனுங்க எஸ்கேப் ஆயிருவானுங்க, அது வேற விஷயம். அப்போ முன்னாடி பார்த்தா வீடு எல்லாம் நகர்ந்துகிட்டு இருக்குது. காரு பில்டிங் குள்ள சுருகி இருக்கும் பாருங்க. ஆள் இதை பார்த்துட்டு அரண்டு போயிருவா. குமரி முத்தா போச்சா, வேற ஒரு உலகத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்க. இங்க இவனுங்க வேற கண்ணாடி டே மாப்ள எனக்கு ரொம்ப பயமா இருக்குதான்னு சொன்னதும் போடா உதவாக்கற, வேணும்னா திரும்பி கொண்டு போய் கொடுத்துருன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போறாங்க. சொல்ல போனா சண்டை போட்டுக்கிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கண்ணாடியை பயந்தாங்கொழின்னு கலாய்ச்சி விட்டு போறான் நம்ம டாய்ச்சி. கடுப்புல கண்ணாடி கம்பத்தை உதச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்தா உள்ள யாருமே இல்ல. ஆனா அந்த நேரத்துல இந்த வீட்டு தான் நகரும் பாருங்க. ஆள அப்படியே பார்த்துட்டு மிரண்டு போயிருவான். அப்படியே இந்த 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்து டேய் மாப்ள வசமா சிக்கிட்டோம்டா, எங்க உன் மொபைல கூடன்னு வாங்கி பார்த்தா அதுல வெறும் கோடு தான் இருக்குது. இவங்க மொபைல்லையும் அப்படிதான் இருக்கு, எந்த ஒரு மாற்றமும் இல்ல. டேய் மாப்ள ஊருக்குள்ள யாருமே இல்லடா, நம்ம 3 பேர் மட்டும் தான் இருக்கோம்னு வெளியே போய் பார்த்தா சொன்ன மாதிரியே ஊருக்குள்ள யாருமே இல்ல. வீடு எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போய் கிடக்குது. அப்போ இந்த ரோட்ல எல்லாம் வைப்பாங்கல்ல தடுப்பு மாதிரி, அது என்னமோ வித்தியாசமா பறந்து போக இது கண்டிப்பா காத்து இல்லைன்னு மட்டும் நம்ம ஆளுங்களுக்கு லேசா வைத்த கலகுது. அப்ப இன்னொரு குரல் கேட்க இவனுங்க திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு நிக்கிறா. மினோட்டா நீ இப்படி இங்க வந்தன்னு இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஆனா அதை விட்ட செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கண்ணாடி ரொம்ப மிஸ் பண்ணாதான் சொன்னது இவ்வளவுதான். இங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒரு மண்ணும் புரியல. அவ்வளவு ஏங்க இங்க எழுதி இருக்குல்ல எழுத்துக்கள், அது கூட வினோதமா தான் இருக்கு, படிக்க முடியல. இந்த மினோட்டாவுக்கு அவ எப்படி இங்க வந்தான்னு அவளுக்கே தெரியல. எதுவா இருந்தா என்ன, நம்மள ஒன்னா தானே இருக்கோம், வெளியே போறதுக்கு கண்டிப்பா வெளியே கண்டுபிடிச்சலாம்னு சொன்னதும் டாய்ச்சி இவங்களை தனியா கூட்டிட்டு போன உடனே கண்ணாடி டேய் மாப்ள இது கனவுன்னு நினைச்சா கண்டிப்பா இது தப்புடா, அதே மாதிரி மினோட்டாவும் உண்மைதான்டா, நீயே பாருன்னு சொல்லும் போதே அவ எங்க வர டாய்ச்சி அம்மா உனக்கு தான் ஏதோ கேட்க வரும்போதே கண்ணாடி தடுத்து நாம முதல்ல அந்த புக் ஸ்டோரை கண்டுபிடிக்கலாம்னு தள்ளிட்டு போய் டேய் கொஞ்ச நேரம் வாயை முடிட்டு சும்மா அவகிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்றான். அப்படி என்ன உண்மையை சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறாங்க. எதுவா இருந்தா என்ன சரின்னு இவங்க அப்படியே அந்த கடை இருந்த இடத்துக்கு வந்தா கடை இருந்ததுக்கான ஒரு அங்க அடையாளமே இல்ல. ஒருவேளை இது விர்ச்சுவல் வேர்ல்டுங்கிறதுனால அந்த பக்கம் போயிருக்குமோன்னு அந்த பக்கம் போய் எட்டி பார்த்துட்டு இப்போ நமக்கு சாவு இங்கே தான் நல்லா திரிச்சு போச்சுட்டு பயவுலக எல்லாம் பீதியாக்கி கவலைப்படுறாங்க. ஏன்னா முன்னாடி இருக்கிறது அம்புட்டு பெரிய பல்லங்க போச்சு போ, நமக்கு சங்கு தானே புலம்பிக்கிட்டே வர. சரி நம்ம மிஸ் இங்கே தானே நம்ம கூட தானே வந்தாங்களே, அவங்க இங்கே போயிருப்பாங்கன்னு கேட்டதும் அது யாருன்னு மினோட்டா கேட்குறா. அது ஒன்றும் இல்லைப்பா, அது நம்ம புது மிஸ். அது மட்டும் இல்லை அவங்களும் இங்கே நம்ம கூட வந்தாங்க, அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு கேட்டா குண்டை அந்த மேட்ரு எனக்கு தெரியும். மிஸ் அந்த ஹயாமாவோட பாட்டி, இது பேத்தி, கண்டிப்பா அந்த மிஸ் அவங்க வீட்டில் தான் இருக்கணும்னு சொன்னதும் டேய் வர வர பெருசுங்க கூடவே அதிகமா சுத்துற, இது சரியில்லை, அப்புறம் ஒன்னையும் தூக்கி மூட்டை கேஷன் உள்ள வச்சிருவாங்க பார்த்துக்கோன்னு கலாய்க்கிறாங்க. சரின்னு நேரா அந்த வீட்டுக்கு போனா வீடே ஒரு மாதிரியா இருக்குதுங்க. டாய்ச்சி மிஸ் புண்ணாக்கு உள்ள இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே உள்ள வர ஆளு விளக்க மாத்தோட வந்து டீ பசங்களா நீங்களா, நல்ல வேலை நீங்க வந்தீங்க. அம்மா இங்க என்ன நடக்குது எங்களுக்கும் தெரியல மிஸ், அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியும்னு நினைச்சு வந்தான். சரி விட்டு தள்ளுங்க, இங்க பாருங்க இவதான் மினோட்டா, நாங்க எல்லாரும் ஒரே கிளாஸ் தான் சொன்னது. என்னது ஒரே கிளாஸா, ஆனா இவனு சொல்ல வரும்போது சரி சரி பேசினது போதும் வாங்க உள்ள போகலாம்னு கூட்டிகிட்டு போறாங்க. டாய்ச்சி என்ன மிஸ் புண்ணாக்கு வீடு உங்களை விட மோசமா இருக்குன்னு சொல்ல, பிடிக்கலன்னா வெளியே போடா சொம்பு நக்கின்னு அவ திட்ட உடனே இவன் கோவப்பட பசங்க முடிச்சுட்டே வாய மூடுறானா அப்படி அமுக்குறாங்க. அங்க உள்ள போனா ஒரு பக்கம் இடம் மாறிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கீழே பார்த்தா எப்படியும் 60 அடி உயரம் இருக்கும் போலங்க. அப்படி ஒரு வடிவமைப்பு. இது எந்த மாதிரியான உலகம்னே புரிஞ்சுக்க முடியல. இப்ப இவனுங்க இருந்த இடம் மட்டும் நகர்ந்து போய் பின்னாடி இருந்தவனுக்கு பின்னாடி வர பயவுலகே குழம்பி போறாங்க. மினோட்டா சரி சரி நீங்க எல்லாரும் அந்த ரூம்ல தங்கிக்கோங்க, நானும் மிஸ் வேற ரூம் எடுத்துக்கிறோம்னு சொன்னதும் யோ இதெல்லாம் நியாயமே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அப்படின்னா பொண்ணுங்க நாங்க அங்க தங்கணுமான்னு கேட்கறா. இல்ல மகமாயி வேண்டவே வேண்டாம் நீங்க ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்க, செம்மையா இருக்குது. பட் பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். நம்ம கண்ணாடி மட்டும் ஒரு மாதிரியா இருக்க, ஏன்டா மாப்பிள்ள என்னாச்சுன்னு கேட்டா இல்ல மாப்பிள்ள போன வாரம் எல்லாம் நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா இப்ப மினோட்டாவை பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு ஆள் அவ்வளவு மகிழ்ச்சி ஆகுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டு பேசிட்டு இருக்க திடீர்னு வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. என்னடான்னு வெளியே ஈட்டி பார்த்தா ஏதோ ஒரு மிருகம் தாக்க வர டக்குன்னு ஒரு ஷீல்டு மாதிரி ஒண்ணு பாதுகாக்குது இவங்க வீட்டை சுத்தி. அப்படியே வெளியே எட்டி பார்த்தா இந்த மாதிரி நிறைய மிருகங்கள் இருக்கும் பாருங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஆளுங்க எல்லாம் நட்டிங்கி போயிருவாங்க. அன்னைக்கு நைட்டு பசங்க 3 பேரும் உங்களோட ஆசை என்னன்னு ஒரு ஷீட்ல எழுதணும்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்க. சரி அந்த புக்ல அப்படி என்னதான் இருக்குன்னு திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க, சும்மா எம்டியா தான் இருக்கு. அப்போ மறுபடியும் இவங்க ரூம் நகர ஆடா பாங்கப்பான்னு ஒரே அடியா சலிச்சுக்கிறாங்க. இங்க ஹீரோயின் இவகிட்ட ஆமா நீ எப்படி இந்த உலகத்துல வந்து மாட்டிக்கிட்டுன்னு கேட்டா அது எனக்கே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இவளோட உடம்பு ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறி திரும்ப நார்மல் ஆகுது. மறுநாள் பசங்களை உட்கார வச்சு இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்டா ஏதோ இவங்களுக்கு தெரிஞ்ச
தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லி மன்னிப்பு மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாவம். அப்போ புக்கை பார்த்தா அந்த மாயாவி கிட்ட இருக்கும்போது 3 கோடு இருந்துச்சு. நேத்து பசங்க பார்க்கும்போது 2.5 கோடு இருந்துச்சு. இப்போ வெறும் 2 கோடு தான் இருக்கு. அப்படின்னா இது ஏதோ ஒரு கால அவகாசம்னு நினைக்கிறேன். சரி, உள்ள என்ன இருக்குன்னு எட்டி பார்த்தா ஒரு குட்டி பிசாசு படம் போட்டு அது பத்தின தகவல் இருக்கு. உடனே பசங்க நேத்து நாங்க பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லையே, வாங்கி அதை பத்தி படிச்சா அந்த குழந்தை புக் இருக்குதுல்ல, அது மிக மிக அறிவாளி. இந்த யூகாய் புத்தகம் பற்றி அனைத்தும் தெரியும். இந்த புத்தகம் யாருடைய கையில் இருக்கின்றதோ அவர்களின் அருகிலேயே தான் அதுவும் இருக்கும்னு போட்டிருக்க. அப்படின்னா அது இங்க தான் இருக்கணும்னு தெரியுமா? பயபுல மேல உட்கார்ந்து இருக்குது. அதை எல்லாரும் பார்த்துட்டு பயங்கரமா அலற, போச்சு போச்சு என்ன கண்டுக்கினீங்களா, அடிங் போங்கடிங் கொய்யாளுங்களே ஆட்டம் காட்ட அது மேல இருந்த துணியை எடுத்துடுறாங்க. பார்த்தா அது பேய் இல்ல, அது ஒரு குட்டி விலங்கு. பாக்குறதுக்கு வேற பயபுல செம்ம கியூட்டா இருக்குது. அதை பிடிக்கலாம்னு பார்த்தா ஓடி ஓடி செம்ம ஆட்டம் காட்டுதுங்க. உடனே டாய்ச்சி ஒரு திட்டம் போட்டு துணியை மேல வச்சு அது வந்து நின்ன உடனே டக்குன்னு பிடிச்சி இழுக்க அடியில் இருந்த புக்ல வாசமா மாட்டிக்குது. அப்போ இவங்க புக்கை திறந்து பார்த்தா முதல் டாஸ்க் கம்ப்ளீட்னு போட்டிருக்கு. ஹீரோயின் சரி அப்ப இதை வெளியே கூப்பிட்டு பாப்போம்னு கூப்பிட அதுவும் வெளியே வருது. அடே கஸ்மாலங்களா, அம்மத்தி உள்ள அடிச்சிட்டீங்களா, உங்க மூஞ்சில கோட்டு போட்டாம ஓட்ட மாட்டேன்னு ஓவரா பேசினா, ஏய் பேசாம இருக்கே இல்ல உள்ளே போட்டு அடைச்சிருவேன்னு சொன்ன உடனே மன்னிச்சு ஏக்கோ யாருக்கா நீ புதுசாகிற, நீ அந்த டெஸ்ட்டை ஏத்துக்குன, ஆனா உன்னோட ஆசையா இதுக்குள்ள இல்லையே அப்படின்னா நீயா டவுன் பஸ் மாதிரி ஏறி குந்தி உட்காந்துக்கு நிக்கிறல்ல, ஒன்னாலே உன் உலகத்துக்கு திரும்ப போக முடியும்னு சொன்னதும் நிஜமாவான செம்ம ஹாப்பியாகி பசங்களை பார்த்துட்டு, இல்ல குட்டி பசங்களை விட்டுட்டு என்னால தனியா போக முடியாது, அது மட்டும் இல்ல நான் பெரிய பொண்ணுன்னு சொன்னதும் டாய்ச்சி ஆமா வெட்டி தண்டம்னு கலாய்ச்ச உடனே இவன் கோச்சிக்கிட்டு போறான். நம்ம பசங்க சமாதானப்படுத்துறாங்க. இவன் வாயில முதல்ல வசம்ப வச்சு தேய்க்கணுங்க. ஏக்கோ நீ காண்டி உன்னோட ஆசையா வேண்டிக்கினா இங்கே இருக்க வைப்பேன், அப்படி இல்லைன்னா வச்சுக்கோயா கைத்து மேலேயே போட்டு தூக்கி வச்சிருவோம் பாத்துக்கோ. சரி சரி, உனக்கு இந்த புக்கை பத்தி என்ன தெரியும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல. அதை பாத்தீங்கன்னா உங்களோட வேலை என்னன்னா பேய்களை கபால்னு பூச்சி அந்த புக்கில் இருக்கிற சரியான பக்கத்துல அடைக்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதே நீங்க ஒரு வேலை ஒரு பேயை பிடிச்சி அடிச்சு விட்டுட்டீங்கன்னா அது உங்களோட சொல் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடும். அதான் சொல்லிட்டேன்ல அப்படி என்ன மேட்ரு. ஓஹோ அப்படியா, அப்போ இந்த சும்மா இருக்கிற பக்கங்கள்ல என்ன செய்யறதுன்னு பார்க்கும்போது தான் தெரியுது இதுக்கு முன்னாடி 7ன்னு இருந்த இடத்துல இப்போ 6 தான் இருக்கு. அப்படின்னா ஒரு பேயை பிடிச்சு அடைச்சதுனால அது இப்போ 6ஆ மாறி இருக்கு. ஆக நாம இன்னும் 6 பேய்களை பிடிக்கணும். ஏ இம்சா அதையா எங்க கிட்ட சொல்லலன்னு குழந்தை பிள்ளை கிட்ட கேட்டா நீ என்னண்டா இந்த கேள்வியை கேட்கவே இல்லையாப்பான்னு பங்கம் பண்ணுது. டாய்ச்சி சரி இந்த குட்டி பிசாசை இன்னும் 6 முறை உள்ளே அடைச்சு வச்சுட்டா என்ன இவனை மறுபடியும் பிடிக்க போக அடத்தண்டா கஷ்டமாயா, நீ ஒரு பழைய பேஜராக்கிறப்பா, என்ன மாதிரி 6 பேய் இருக்கு, முதல்ல வேலையை முடிங்கடா சோமாரிகளா. டே நாளுகண்ணா நீ உன்னோட ஆசைக்காக உசிரியம் கொடுப்பேன்னு சொல்லிக்கிறா, அதை மனசுல வச்சுக்கின்னு உஷாரா இருன்னு சொல்லிட்டு போக நம்மளால என்ன பண்றதுன்னு தெரியாம மத்தவங்க யாரும் கேள்வி கேட்டக்கூடாதுன்னு சரி சரி இந்த புக்ல அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம்னு அடுத்த பேய் பார்த்தா அடுத்த பேய் வந்திருக்கு. ரொம்ப ஜாமாவதுல விட்டத்தலங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பேரு யமாபிகோ. நீங்கள் மலையின் ஓரத்திற்கு சென்று குரல் எழுப்பினால் இதனுடைய எதிரொலி உங்களுக்கு கேட்கும். தவறான வார்த்தைகள் சொல்லக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தினால் யமாபிகோ கோவப்பட்டு உங்களை தாக்க நேரிடும். ஆனால் கவலை வேண்டாம், தகாத வார்த்தையை பயன்படுத்தாத வகையில் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு போட்டிருக்க. அடுத்த சீனே ஒரு திட்டம் போட்டு நேரா அதோட இடத்துக்கு போய் முதல்ல சும்மா மின்னாட்டோ கத்த மகிழ்ச்சியான எதிரொலி கேக்குது. அதை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி வெளியே வர வச்சாதான் அதை அடைச்சிட்டு அடுத்த மான்ஸ்டரை தேடி போக முடியும். அதாவது அடுத்த பேயை தேடி போக முடியும். அதனால பசங்க டேய் ஒய்யாரமா ஒண்ணு கிடைச்சவனே, வாடி வாசல்ல வாழைப்பழம் வைத்தவனே, கழுதசாணியில ஃபேஷியல் பண்ணவனேன்னு 3 பேரும் 3 விதமா அந்த திட்ட அதோட ரியாக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. கோபமான எதிரொலி கேக்குது. நம்ம குண்டம் ஒருபடி மேல போய் பீப் போட்டு அவங்க பரம்பரையில நேத்து செத்த ஆயாவில இருந்து பல ஆயாக்களை சவக்குழியில இருந்து எழுப்பி அசிங்க அசிங்கமா திட்ட அது சக்திமான் மாதிரி கிருட்டு கிருட்டுன்னு வரும் பாருங்க. இவங்க பிடிக்கலாம்னு பார்த்தா அது இவங்கள படுக்க வச்சுட்டு போயிருது. அடுத்த ரவுண்டு மரத்துல மோத மரம் சாயும் பாருங்க. டாய்ச்சி இதை பார்த்துட்டு அலறிக்கிட்டு இருக்கான். அடுத்த ரவுண்டும் நம்ம ஆளுங்க மிஸ் ஆக அது சும்மா வரட்டுன்னு வரட்டுதுங்க. இவங்க எல்லாம் உசுருக்கு பயந்து அலறிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது அப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா திரும்பி வேகமா வந்துட்டு இருக்க டாய்ச்சி டே முட்டா பையலன்னு கூப்பிட்டதும் அவனை நோக்கி வேகமா போக ஆளு ஜஸ்ட் விளைக்கிறான். அது நேரா புக்ல மோதி கண்டமாகி வெற்றிகரமா புக்ல பேக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. அப்போ புக்கை பார்த்துட்டு காய்ஸ் இங்க பாருங்களேன், இந்த கோடு உண்மையாலுமே கால அவகாசத்தை தான் குறிக்குதுன்னு நினைக்கிறேன். இதுல பாருங்களேன் 1.5 கோடு தான் இருக்கு. அப்படின்னா நமக்கு இன்னும் 1.5 நாள் தான் இருக்குன்னு அர்த்தம். அதுக்குள்ளேயே இன்னும் 5 பேயை பிடிக்கணும்னு கண்ணாடி சொன்னதா ஒருவேளை பிடிக்கலனா என்ன ஆகும், நம்ம எல்லாம் மறைஞ்சு போயிருவோமா, யாருக்கு தெரியும். சரி அடுத்து என்ன பேய்னு பார்த்தா இது ஒரு துணி பேய் இட்டன் குட்டன். இது பார்ப்பதற்கு ஒரு துணி போலவே இருக்கும். இதனால் பறக்க இயலும். இது கோவப்பட்டால் உங்களை இறுக்கமாக சுற்றி கொண்டு உங்களை காயப்படுத்தும். ஆனால் கவலை வேண்டாம், இதற்கு அழுக்காவது சுத்தமாக பிடிக்காது. அழுக்கானவர்களிடம் இருந்து தள்ளியே இருக்கும்னு போட்டிருக்கு. உடனே ஹீரோயின் அந்த கலர் அடிப்பாங்கல்ல அந்த ஹோலிக்கெல்லாம் புஷு புஷுன்னு அந்த ஸ்ப்ரே கன்னை அந்த மாதிரி ஒரு கன்னை தூக்கிட்டு வந்து நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஆனா இந்த
இட்டன் குட்டானி எங்க போய் தேடுறதுன்னு கேட்டா நம்ம குண்டு பயவல நாம அதுக்கு புரி வைப்போம்னு அதே மாதிரியே ஒரு துணியை சுத்தி மேல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கேன். பைப்ல பெருசுங்க கூட சேர்ந்து செம்மையா டெவலப் ஆயிருப்பான் போலங்க. மீன் தூண்டில வச்சு துணியை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இவங்க நினைச்ச மாதிரியே அதுவும் வர அந்த துணியை பார்த்துட்டு ஏப்பா யார்ப்பா நீ யாரியா துரியுமுள்ளன்னு வீரப்பா கேட்டதும் குண்டை வாய முடிக்கிட்டு டேய் போடா நார துணி வாயா இனிமே இது ஏன் ஏரியான்னு சொன்னதும் பேய் சண்டைக்கு போனாதான் தெரியுது இது வெறும் துணின்னு. கட்டுப்பான இது தூண்டில வச்சிருந்த குண்டனை பிடிச்சி அப்படியே மேல தூக்க நம்ம பசங்க வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே பொண்ணுங்க வந்து கலர் அடிக்க வேண்டாம் போது நிறுத்து எனக்கு அழுக்கா நான் பிடிக்காதுன்னு கதறிக்கிட்டு இருக்க. அடுத்த சீனே பசக் பண்ணிடுறாங்க. அப்போ ராத்திரியில வெளியே பார்க்கணுமே அதுங்க வழக்கம் போல ஜாலியா சுத்திட்டு இருக்குதுங்க. அப்படியே உள்ள பார்த்தா சரி இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டா என்ன ஆகும், கண்டிப்பா இதுக்காக ஏதாவது ஒரு பரிசு நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 4 பைய பிடிக்கிறோமான்னு பேசிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் வந்து டேய் குட்டி பசங்களா நம்ம எல்லாரும் ஒன்னா தானே வேலை செய்யறோம், அதனால எல்லாருக்கும் யூனிஃபார்ம் மாதிரி ஒரு டிஷர்ட்டை ரெடி பண்ணி இருக்கிறான்னு காட்ட அப்போதான் தெரியுது இவளுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும் போல. ஆனா டாய்ச்சி என்னடானா என்ன மிஸ் இதெல்லாம் அறுத பழசா இருக்குன்னு ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரியே பேசுறான். இருந்தாலும் இவ அதை பெருசா எடுத்துக்காம ஆளுக்கு ஒண்ணு கொடுக்க அன்னைக்கு நைட்டே பாவங்க இவ அழுதுகிட்டு இருக்கா. இந்த பசங்க வேற பாத்தீங்களா நம்ம அவங்களோட டிஷர்ட் பிடிக்கலன்னு சொன்னதுனாலதான் அவங்க தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் மூதேவி நான் வெங்காயம் நறுக்கிறேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மின்னோட்டா மூக்குல பஞ்சு கண்ணுல ஒரு கண்ணாடின்னு போட்டுக்கிட்டு பேய் மாதிரி வந்து நிக்கிறா. இவங்க எல்லாரும் அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்த பைய பார்த்தா உடம்பு முழுக்க நிறைய கண்கள் இருக்கு. இதற்கு 100 கண்கள் இருக்கின்றது. இதனால் உங்களை மயங்க வைக்க இயலும். ஆனால் கவலை வேண்டாம், நீங்கள் 100 பேர் இருந்தால் போதும் அதை சுலபமாக சமாளிச்சிடலாம்னு போட்டிருக்க. கிழிஞ்சது போ இருக்கிறது 5 பேர், அதை வச்சு எப்படி சமாளிக்க போறோம்னு யோசிக்க நம்ம கண்ணாடி காய்ஸ் இதுக்கு நிறைய கண்கள் இருக்குன்னா அதோட பலகீனம் வெங்காயம்பா. நாம அதை ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்டதும் ஏய் செம்ம ஐடியா. ஆனா அது இப்ப எங்கன்னு போய் தேடுறது, பேசாம நம்ம குழந்தை புக்கு கிட்ட கேட்டா என்ன, அதுதான் பதிலுக்கு வேற ஏதாவது கேட்குமே சொல்லும் போதே ஆள் இங்க வந்து உட்காந்து சாப்பாடு அமுக்கிட்டு இருப்போம் பாருங்க. ஐயோ அப்புறம் என்ன மறுநாளே வேற ஒரு இடத்துல இருக்காங்க. ஏன்பா நிஜமாலுமே அந்த பேய் இங்க வரும்னு நினைக்கிறீங்க தெரியலையே. அந்த விஷயத்துக்குள்ள தான் 5 தட்டு சோறு தின்னுபிட்டு இந்த இடத்த சொன்னான்னு பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் அந்த வெங்காய சாறு இருக்குல்ல அதை புளிஞ்சி நிறைய பாக்கெட்லாம் அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கா. என்ன இவங்களுக்கு தான் கொஞ்சம் மண்ட மூளையெல்லாம் கலங்கி போகுது. ஹீரோயின் டேய் வானருங்களா கொடுத்து யூனிஃபார்ம் எங்கன்னு கேட்க அது வந்து மிஸ் அதை தேவைப்படும் போது போட்டுக்கலாம், இது அதுக்கான நாள் இல்லை, அதனால தான் அதை கெடுக்க வேணாமேன்னு அப்படியே விட்டுட்டோம்னு கோரசா பதில் சொல்றாங்க. அதுக்கு இவ டேய் இன்னைக்கு தாண்டா இங்க கடைசி நாள்னு சொன்னதும் ஐயோ வசமா மாட்டிக்கிடுமே, ஐயோ தப்பிக்க ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த பேய் இங்க வந்துருது. ஆளை பாருங்களேன் நல்லா மாமியார் வீட்டுல மாமிச விருது சாப்பிட்ட மாதிரி நல்லா குலுக்கு முழுக்குன்னு இருக்கியா. டாய்ச்சி காய்ஸ் இன்னைக்கு என்னோட கிக்கிங் திறமையை எல்லாரும் பார்க்க போறீங்க. மாமா மர்கையான்னு ஓடி போய் பாலை தூக்கி போட்டு உதைக்க பால் உடைஞ்சு இவன் கண்டு எரியுதுன்னு கதறிக்கிட்டு இருப்பான் பாருங்க. சரியான காமெடியா இருக்கும். அடுத்து கண்ணாடி வந்து தூக்கி போடலாம்னு பார்த்தா அது பொட்டலத்தை உடைச்சு விட்டதும் இவன் ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்கான். அந்த பேய் யாரா நீங்க சரியான கோமாளியா இருக்கீங்க, நான் யாருன்னு தெரியுமில்ல, நான் தானே சொல்ல வரும்போதே குண்டா குறுக்க புகுந்து பாலை சுத்துன்னு சுத்தி அதுக்கு மேல வீசுறதுக்கு பதிலா இவன் தனக்கு மேலேயே வீசிக்க பேய் பாலை உடைச்சு விட வெங்காய சாறு மொத்தமா கண்ணுல போட்டு கதறிக்கிட்டு இருப்பான் பாருங்க. ஐயோ சரியான காமெடியா இருக்கும். அப்ப மினோட்டா வந்து ஒரு பால் கீழேயும் இன்னொரு பால் மேலேயும் தூக்கி வீச இதுதான் 2 பேத்தையும் உடைச்சு விடுவேன். அது உடைச்சதுல அந்த சாறு கண்ணுல போட்டு கதறிக்கிட்டு இருக்கும் பாருங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு சரியான கூத்தா இருக்குங்க. அப்புறம் என்ன அந்த பேயையும் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. டாய்ச்சி முன்னாடி போய் கம்பி மேல தொங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அது ஆட்டம் கொடுக்குது. என்னடா கதான்னு புக்கை எடுத்து பார்த்தா இதுவும் ஒரு பேய் தான். அதாவது மொபைல் மங்கி ஸ்னேக்கு பேய். இது மட்டும் இல்ல டாய்ச்சி கையை விடலாம்னு பார்த்தா அது இவனை விட மாட்டேங்குது. இவங்களும் பிடிச்சி இழுத்து பாக்குறாங்க. ஒன்னும் வேலைக்கு ஆகல. இது நகரும் குரங்கு பாம்பு, இது மக்களை ஆகாயத்திற்கு அழைத்து செல்லும்னு போட்டிருக்க. திருத்துப்புன்னு அதுக்கு பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருது. என்னமோ வாக்கிங் போற மாதிரி ஜாலியா போயிட்டு இருக்குதுங்க. அப்படியே அந்த புக்ல பார்த்தா இது உங்களை மரணத்தின் பாதைக்கு அழைத்து செல்லும், ஆனால் கவலை வேண்டாம், இதை விட்டு நீங்கள் தண்ணி இருந்தாலே போதுமானதுன்னு போட்டிருக்க. அதை தான் பிடிச்சிட்டே லேட் ஆகி போச்சு, ஏதாவது செஞ்சு தொலைங்கனாலும் பாவம் இவன் ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பொசுக்குன்னு இதை பிடிச்சி தொங்கிடுறா. சரி எல்லாரும் சேர்ந்து அதை பிடிச்சி தொங்கி கீழே இழுக்கலாம்னு பார்த்தா அது திருதுப்புன்னு பறக்க ஆரம்பிச்சிருது. நம்ம குண்டம் மட்டும்தாங்க அதுல ஏறல. குண்டனும் புக்கை வச்சு அதை பிடிக்கலாம்னு பார்த்தா ஒன்னும் எட்டல. இதுல கொடுமை என்னன்னா இது பாட்டுக்கு பள்ளத்தை தாண்டி பறக்க ஆரம்பிக்க குண்டனால வர முடியல. இவங்களா பாவம் ஐயோ நம்ம வேற இவ்வளவு உயரமா இருக்கோமே, கீழே விழுந்தா என்ன ஆகுறது, நாசமா போன கம்பியே தயவு செஞ்சு எங்களை விட்டு தொலைன்னு கத்திக்கிட்டு இருக்க. திடீர்னு குண்டனோட குரல் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த துணி பேய் மேல உட்காந்து வந்திருப்பான் பாருங்க. செம்மங்க அதெல்லாம். அப்புறம் என்ன இந்த கம்பி பேயை பிடிக்க இவங்க சர்ன்னு அதில் பாதத்தில் நோக்கி போயிட்டு இருக்காங்க. உடனே நம்ம துணி பேயை வச்சு இவங்களை காப்பாத்திடுவாங்க. அது வேற விஷயம். நல்ல வேலை யாருக்கும்
யாருக்குமே எதுவுமே ஆகல. அந்த பேயை இவங்களை கொண்டு வந்து கரையில விட்டுட்டு என் வேலை முடிஞ்சதுன்னா அது பாட்டுக்கு பறந்து போகுது. குண்ட மன்னிச்சிருங்கப்பா, வேற வழி இல்லாம தான் அந்த துணி பேயை வெளியே வர வச்சுட்டேன்னு சொன்னது என்ன வச்சு பேசிட்டு இருக்கு, நீ தான் எங்களை காப்பாத்திருக்கன்னு எல்லாருமே நன்றி சொல்றாங்க. ஆனா நம்ம கண்ணாடி மட்டும் ஒரு மாதிரியாவே இருக்கான். அவ்வளவு ஏன் சாப்பிடும்போது கூட அப்படியே இருக்க, அவன் பாட்டுக்கு போய் தட்டு கழுவும் போது கூட புலம்பிக்கிட்டே தான் இருக்கான். என்ன மேட்டர்னு பார்த்தா எல்லாருமே ஏதோ ஒரு வகையில உதவியா இருக்காங்க. நான் வெட்டி தண்டத்துக்கு இருக்கேன்னு கண்ணாடியை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்க, திடீர்னு கண்ணாடிக்குள்ள இருந்த இவன் டக்குன்னு திரும்பி பார்க்கறான். அதை விட திருதுப்புனா அவன் வெளியே வருவோம் பாருங்க. அப்படியே புக்ல பார்த்தா நம்ம கண்ணாடியோட உருவம் இருக்கிறத பார்த்துட்டு இங்க வந்து 2 கண்ணாடியை பார்த்து மிரள்றாங்க. என்னடா நடக்குதுங்க? புக்கை பார்த்தா ஒருவர் தனது கடின உழைப்பை குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் உங்களைப் போலவே ஒரு உருவம் கண்ணாடியிலிருந்து வெளியே வரும். ஒருவேளை நீங்கள் கவனமாக இல்லையெனில் அந்த போலி உருவம் உண்மையான உங்களை மாற்றி உங்களின் இடத்திற்கு வந்துவிடும். ஆனால் கவலை வேண்டாம், அது வெளியே வரவில்லை எனில் நீங்கள் எப்போதும் போல உங்களின் வேலையை செய்யலாம்னு போட்டிருக்க. அதுதான் வெளியே வந்துருச்சு. அப்புறம் என்ன? அந்த போலி, யோ நான் தான் உண்மையானவன், நீ தான் அந்த போய் ஒழுங்கா கண்ணாடிக்குள்ள போடான்னு சொன்னதா ஒரிஜினலும் அதே தான் திரும்ப சொல்றான். கடுப்பான டாய்ச்சிட்டே போத நிறுத்துங்கடா, சும்மா லூசு மாதிரி பேசிக்கிட்டேன். நானும் இட்சுகியும் சின்ன வயசுல இருந்து நண்பர்கள். அந்த இட்சுகி யாருன்னு கேட்காதீங்க, நம்ம கண்ணாடி போட்ட பையன் தான். நாங்க ஜிகிரி தோஸ்து. எனக்கு அவனோட குரல் ரொம்ப நல்லாவே தெரியும். நீ தான் என்னோட உயிர் தோழன்னு ஒரிஜினலா சொல்லவும் சூப்பரா மாமா கலக்கிட்ட, புட்டிங்க சார், அவனை பிடிச்சி புக்கில் அடங்க சார்னு சொன்னதோ இவனும் என்னமோ பிடிக்கிற மாதிரியே கிட்ட போய் அவன் போலி இல்லடா நீ தாண்டா போலின்னு ஒரிஜினலா தாக்குவான் பாருங்க. ஐயோ ஐயோ டேய் சனியனே, எனக்கு வலிக்குதுடா. அப்போ நான் தான் போலின்னு நீ நினைச்சிருக்கலன்னு சாரி மச்சான், கொஞ்சம் குழம்பி போயிட்டேன்னு சொல்லும் போதே பேய் பைப்புல லேசா கலந்துக்கிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறான். உடனே அவனை வரட்டிக்கிட்டு போனா குண்டு பைப்புல மேல மோதி ஒருத்தர் 2 பேரா மாறி விழுகுறானுங்க. டேய் என்னடா நடக்குது இங்கன்னு பார்த்தா, அடே முண்டங்களா, எங்க 2 பேரையும் பிடிச்சாதான் உங்களோட மிஷன் முடியும்னு சொன்னதும் மினோட்டா அப்படியே இவன மாதிரி செம்ம கிளவரா யோசிக்கிறானுங்க. சொல்லும் போதே அவனுங்க 4 பேரா மாறிடுறானுங்க, பின்னாடி 8 பேரா மாறுறாங்க. மினோட்டா இட்சுகின்னு சொன்னதும் மொத்தமா கையை தூக்குறானுங்க. நீங்க எல்லாருமே குட்டியா ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னதுக்கு இட்சுகிக்கு மினோட்டாவா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூன்னு சொன்னதுமே ஒரிஜினல் இருக்க மொரட்ட காமெடியா இருக்குங்க. அப்படின்னா மினோட்டா சொன்னா அவனுங்க என்ன வேணாலும் செய்வாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சோ இத வச்சு இட்சுகி நீங்க எல்லாரும் இந்த புக்குக்குள்ள போங்கன்னு சொன்னதுமே மறுப்பே தெரிவிக்காம சைலண்டா லெஃப்ட் ரைட்னு உள்ள போறாங்க. அதுவும் பாய் பாய் லவ் யூ அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டே போறானுங்க. இதால பசங்க கண்ணாடியை செம்ம ஓட்டுறானுங்க. பின்ன லவ் பண்ற பொண்ணு போய் ஓட்டாம என்ன செய்வாங்க? சோ மிஷன் முடிஞ்சது. இவங்களுக்கு இருக்கிறது இன்னும் ஒண்ணுதான் பெண்டிங். அது யாரான்னு பார்த்தா அதன் பெயர் ஜிசூரி. அவனால் காலத்தையும் நேரத்தையும் கட்டுப்படுத்த முடியும். நிறைய கூடுகளை வைத்திருக்கக்கூடிய அரக்கன் அவன்னு போட்டு இருக்க. உருவத்தை பார்க்கும் போதே தெரியுது இது கொஞ்சம் டேஞ்சர் பீஸ் தானே. இதை பார்த்த கண்ணாடி காலத்தை மாத்த முடியும்னு யோசிச்சுக்கிட்டே சூப்பர், அதுக்கான அர்த்தம் எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு மச்சி. அந்த புத்தகம் நமக்கு கொடுக்குற சவால், நாம இங்க இருக்கிறதுக்கான காரணம் எல்லாமே எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ நம்மளோட வேலை அந்த கடைசி பைய பிடிச்சி அதோட நேரத்தை கடக்கிற சக்தியை நாம பயன்படுத்திக்கணும். அப்போதான் நம்மளோட ஆசையை நிறைவேறும்னு சொன்னதுமே பசங்க 3 பேரும் செம்மையா ஹாப்பி ஆகுறாங்க. பொண்ணுங்களுக்கு ஒன்னும் புரியல. மினோட்டா டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்னும் புரியல. ஹீரோயின் இதே வார்த்தையை சொல்ல, நாங்க இங்க வந்ததுக்கான காரணமே எங்க ஆசைதான்னு சொல்றானுங்களே தவிர அந்த ஆசை என்னங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்கன்னு கேட்க டாய்ச்சி சொல்ல போனது கண்ணாடி தடுக்கிறான். சொல்ல போனா இவன் தாங்க ஹீரோ, நம்ம கண்ணாடி தான் குட்டி ஹீரோன்னு வைங்களேன். ஹீரோ இவகிட்ட இல்ல மினோட்டா எங்களால உண்மையை சொல்ல முடியாதுன்னு சொன்னதா, டே ரொம்ப சீன் போடாதீங்கடா, சும்மா உண்மையை சொல்லுங்க. இல்ல மினோட்டா நிஜமாவே என்னால முடியாது, அது உனக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னதும் இவ கோச்சுக்கிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து வெளியே போயிடுறான். பின்ன க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப நெருங்கினவங்க இப்படி சொன்னா அழுதுகிட்டு தானே போவாங்க. உடனே ஹீரோயினிட்டி எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்றீங்க, அவகிட்ட உண்மையை சொன்னாதான் என்னன்னு கேட்க, இல்ல மிஸ் முடியாதுன்னு தான் இவகிட்டயே சொல்றாங்க. சரி அப்போ என்கிட்டயாவது சொல்லுங்கன்னு கேட்டா இவனுங்க 3 பேரும் கூடி பேசி சரி நம்ம மிஸ் தானே உண்மையை சொல்லிடுவோம்னு 3 பேரும் 3 ஷீட்டை எடுத்து வச்சா அதுல எல்லாமே மினோட்டாவை காப்பாத்தணும்னு தான் எழுதி இருக்கு. ஆக்சுவலி இப்பதான் ஒரு சரியான ட்விஸ்ட். என்னடா சொல்றீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டா மினோட்டாவோட பிறந்த நாளுக்கு இவங்க சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு ஸ்கூல்ல இருந்து இவளை தனியா விட்டுட்டு அவ வர வழியில பதுங்கி இருந்து பரிசு பொருட்களோட காத்து இருந்திருக்காங்க. இவ்வளவு அந்த இடத்துக்கு வர அப்ப அங்க இருந்து பெரிய பெரிய கம்புகள் எல்லாம் காத்துக்கு சாஞ்சி இவன் மேலேயே விழுந்து ஆளு சீரியஸான நிலைமையில கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா. அதனாலதான் நாங்க அவளுக்காக இங்க வந்தோம், அவளோட வாழ்க்கை ஆபத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போதே திடீர்னு மினோட்டா உள்ள வந்து ஏய் இதெல்லாம் எனக்காகவா செஞ்சீங்க, இதுக்காக உங்க உயிரை பணையம் வச்சுங்கன்னு அழுவ ஆரம்பிக்கிறா. உடனே ஹீரோ நீ இல்லாத கிளாஸ் எனக்கு போர் அடிக்குது, எனக்கு திரும்ப வேணும்னு மனசு உருகி பேசிக்கிட்டு இருக்கும் போது இவளோட உடல் நிறம் மாறுது. இவங்க கொஞ்சம் பதறி போக ஹீரோயினை ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு முறை நடந்துச்சு அப்படின்னா இவ கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம புக்ல இருந்த கோடுகள்
கோடுகள் தான் மினோட்டோவோட வாழ்க்கையை முடிய போறதுக்கான நேரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மீதி கோடுகளும் மறையுது. அப்படின்னா நம்ம உடனடியா கடைசி பைய கண்டுபிடிக்கணும். ஆனா அது எங்க இருக்குன்னு தான் நமக்கு தெரியலேன்னு போலம்ப ஹீரோயின் ஒரு நிமிஷம் இருங்கப்பா, டேய் குழந்தை நீ இங்கதான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் இன்னால உங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லுது. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், அந்த ஜிசூரி எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு, அது போதும்னு கேட்டதும் திடீர்னு அந்த பயபல கண்ணுக்கு முன்னாடி தோன்றி, மின்னோட்டா இந்த உலகத்துக்கு பல பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்குதாம, அது உங்களுக்கு தெரியுமா, நீ இன்னும் ஆசையை சொல்லவே இல்லையான்னு சொன்னதும் நானும் மினோட்டாவை உயிரை காப்பாத்ததான் நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றா. உடனே மினோட்டா ஒரு மாதிரியா பார்க்க, இப்போ சொல்லு அந்த ஜிசூரி எங்க இருக்கான்னு கேட்டதான் வெளியா ஒரு சத்தம் கேக்குது பத்தியா, அதுதான் ஜிசூரி கூடு கட்டுற சத்தம், நீங்க அங்க போனா உங்களுக்கு தானாவே தெரியும்னு சைலண்டா உதவி செய்யுது. சரி போவோம்னு கிளம்ப ஹீரோயின் கூப்பிட்டு டிஷர்ட்டுக்கு சிக்னல் கொடுக்க எல்லாருமே அதை போட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்த பார்த்தா பில்டிங் எல்லாம் சும்மா சில்லு சில்லா பிச்சுக்கிட்டு போகும் பாருங்க. சீரியஸா இதெல்லாம் பாக்குறதுக்கே மிரட்டலா இருக்கும். இதை வச்சுதான் அந்த பேய் மிருகம் கூடு கட்டும் போல. இவங்க எல்லாரும் அந்த கம்பி பேய் மூலியமா அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருந்தா அப்போ முன்னாடி பாக்கணுமே நிறைய குட்டிச்சாத்தானுங்க நின்னுகிட்டு இவங்க மேல நெருப்பு பந்து வீசி கொல்ல பாக்குதுங்க. உடனே அந்த சக்திமான் பைய வர வச்சு தன்னை தனியா காப்பாத்திக்கிறாங்க. எப்படியோ இவங்க இந்த பக்கம் வந்தா அதுக்கு நிறைய இருக்குதுங்க. உடனே அந்த நிறைய கண்ணு இருக்கும்ல அந்த பேய வர வச்சு அது ஒரு பக்கம் அடிச்சு நொறுகி இருக்க அதுங்கெல்லாம் அடி தாங்க முடியாம வழி விடுறதுங்க. இந்த கேப்ல நம்ம ஆளுங்க இவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு உள்ள போக இந்த இடமே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி மர்மமா இருக்கு. ஹீரோயின் ஜிசூரி எங்க இருக்க, வெளியே வா, நாங்க உன்னோட உதவியை தேடி வந்திருக்கோம்னு சொன்னதும் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, எதுக்காக இங்க வந்திருக்குன்னு கேட்க இவன் அந்த புக்கை காட்டி உதவி செய்யணும் கேக்குறா. அப்படின்னா நீங்க என்ன அடைச்சி வைக்க போறீங்களான்னு சிரிச்சுக்கிட்டே அந்த மிருகம் வெளியே வரும் பாருங்க. பார்க்கவே ராணா கொடூரமா இருக்குதுங்க. அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு பீதியான நம்ம ஆளுங்க உடனே ஓடி போய் விழிஞ்சுக்க ஹீரோயினை நான் முன்னாடி போறேன்னு சொன்னதுக்கு ஆமா அப்படியே செஞ்சு கிழிச்சு விடுவேன், இதை நான் பாத்துக்கிறேன் டாய்ச்சி புக்கை பிடிங்கிட்டு முன்னாடி போனா அது ஒரு இவனை போட்டு ஒரு கிறிஸ்டல் அடைச்சு வச்சிருது. இவன் எந்த பக்கம் ஓடுனாலும் திரும்ப திரும்ப அதுக்குள்ளவே தாங்க வரான். அது அப்படியே இவனை மேல தூக்கி கிறிஸ்டலை உடைச்சு போட சரியா அந்த நேரம் பார்த்து அந்த நிறைய கண்ணு இருக்கிறதுல ஒரு அது வந்து இவனை கேட்ச் பிடிச்சு காப்பாத்துது. கூடவே உதவி செய்ய அந்த 3 பேயுமே வந்திருக்குதுங்க. அடுத்து என்ன செய்யறதுன்னு பீதியாக ஹீரோ நமக்கு என்ன ஆனாலும் சரி மினோட்டாவுக்காக இதை செய்வோம்னு சொன்னதும் 2 பேயும் போய் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சுக்க இந்த கண்ணு கண்டபடி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த கேப்ல ஹீரோ உள்ள புந்து புக்கை தூக்கிட்டு நேரா ஓட அது சறுக்குன்னு டெலிபோர்ட் ஆகி தப்பிச்சிருது. இதால ஹீரோவும் பங்கமா கீழே விழுந்து அடிவாங்க. நம்ம பேய்களுக்கும் கூடவே சேர்ந்து அடிபட அந்த அரக்கம் பேய்களை அப்படியே கிறிஸ்டலை வச்சு பிடிச்சி மேல தூக்கி எனக்கே ஆட்டம் காட்ட பாக்குறீங்களா, அது உங்களால முடியாதுன்னு சொல்லிவிட்டு புசுங்கன்னு அதுங்களை அப்படியே முழுங்க. அதோட சக்தி இதுக்கு வரும் பாருங்க. அவ்வளவுதாங்க, சோலி முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். இது அப்படியே பறந்து போய் அந்த கண்ணு பேய் இருக்குதுல்ல அதோட தாக்குதலை நடத்து அதை திரும்ப மட்டை பண்ணி அதையும் எடுத்து லபக்குன்னு முழுங்கிட இந்த மிருகத்துக்கும் உடம்பு முழுக்க கண்களா வந்து நிக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகிட்டே தாங்க போகுது. இதுக்கு மேல மோசமாகிறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேக்குறீங்களா, அதுவும் சரிதான். இவங்க ஓடி வந்து ஒளிஞ்சுக்க மினோட்டாவோட நிலைமை தான் இன்னும் ரொம்ப மோசமாகுது. கிட்டத்தட்ட பிளாக் அண்ட் ஒயிட் ரேஞ்சுக்கு போயிட்டா. டே பசங்களா, இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம், என்னால முடியல, நான் சாக போறேன்னு நினைக்கிறத விட எனக்காக நீங்க சாகிறத பார்க்கும்போது தானே எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. எல்லாரும் இங்க இருந்து போங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க, எனக்காக நீங்க யாரும் சாக வேண்டாம், அவன் நம்மளை விட பலசாலியா இருக்கான், முன்னாடி பாரு, எனக்கான வெளிச்சமும் வந்துருச்சு, தயவு செஞ்சு நீங்க போங்கன்னு சொல்ல அரக்கணும். அவ சொல்றது கேட்டுச்சு இல்ல, ஒழுங்கா கிளம்புற வழிய பாருங்கன்னு ஒரு போர்ட்டலை திறந்த விட ஹீரோயினும் வேற வழி இல்லாம இவங்களை இழுத்துக்கிட்டு வெளியே போறா. ஹீரோ மட்டும் இவளோட கையை விடாம பிடிச்சிக்கிட்டு இருக்க, மினோட்டா எனக்காக நீ செஞ்சது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, உன்னை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு அழுதுகிட்டே கையை விட ஆளு மினோட்டான்னு கத்திக்கிட்டே வெளியே வரான். இந்த சீனை தான் இதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல இவங்க அந்த புக் ஸ்டோருக்குள்ள போகும்போது பார்த்திருப்பீங்க. ஆனா ஹீரோ சுத்தி முத்தி பார்த்துட்டே இது சரியில்லை, அவரை நம்ம இப்படியே தனியா விட்டுட்டு வரக்கூடாது, நான் விதியை ஏத்துக்க மாட்டேன்னு அந்த போர்ட்டல் மாதிரி ஒண்ணு வந்துச்சுல அதுக்குள்ள கையை பிடிச்சு போராடிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவ அழுதுகிட்டே அந்த ஒளியை நோக்கி போக திட்டுப்புள்ளி ஹீரோ கத்திக்கிட்டே உள்ள வந்துடுறான். என்னடா பண்ற, நீ எதுக்குடா இங்க திரும்பி வந்த, இவனை பிடிச்சி அழுக, நம்ம ஆளுங்க எல்லாருமே திரும்பி உள்ள வந்துடுறாங்க. இங்க பாரு மினோட்டா, நீ இல்லாத உலகம் எனக்கு தேவையில்லை, நம்ம ஒன்னாதான் இருக்கணும்னு சொல்லும் போதே நம்ம குட்டி மிருகமும் அந்த துணி போய் இங்க வந்துடுறாங்க. இல்ல கஷ்டமாலாம், நீ பிரச்சனை பண்றதையா வேலையா வச்சுக்கினியா, சரி இப்போ உன் பிளான் என்ன? இல்லப்பா, அதோட பிளைண்ட் ஸ்பாட்டா கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணுவோம்னு சொன்னதும் இது மெய்யாலுமானு கேக்குது. ஏன்னா அதுக்கு எல்லா பக்கமும் கண்கள் இருக்கு. ஹீரோ ஆமா நான் என்னதான் தண்ட சக்தியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லும் போதுதான் இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே பசங்க 2 பேரும் வெளியே வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகள் திட்டி அதை வெறுப்பேத்த அது மோசமா பதிலுக்கு கத்தி இவனுங்களை கொலை நடுங்க விடுது. இவனுங்களும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறானுங்க. அப்ப அந்த துணி பேய் மூலமா மேல பறந்துகிட்டு இருந்த ஹீரோ புக்கை வச்சுக்கிட்டு
அப்படியே குதிக்க உடனுக்கு பின்னாடியும் கண்ணு இருந்து இது கிறிஸ்டலா மாத்தி இவனை பிடிச்சிருது. அது அப்படியே கீழே போட்டு உடைக்க அவங்க நிறைய பேரா மாறுவாங்க பாருங்க. இது செக்க பல்ப் ஆகுது. ஏன்னா இது ஒரிஜினல் இல்ல. அப்ப உண்மையான ஹீரோ பின்னாடி இருந்து கண்ணு மட்டும் இருந்தா பார்த்தாது, கொஞ்சம் மூளைய வேணும்னா அப்படியே புக்குக்குள்ள சுருட்டுவான் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும் இந்த சீன். எப்படியோ மிஷன் சக்சஸ். உடனே அதை திரும்ப புக்குக்குள்ள இருந்து வெளியே கூப்பிட்டு நான் காலத்துல பின்னோக்கி போகணும், மினோட்டா அடிபட்ட அந்த நேரத்துக்கு போகணும்னு சொன்னதும் கண்டிப்பா செய்யறேன். ஆனா அது உங்க உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும். அது நடக்காம இருக்க இந்த உலகத்தின பத்தின உங்களோட ஞாபகங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருவோன்னு போர்ட்டலை ஓபன் பண்ண ஹீரோ ஒரு மாதிரி லேசா கலங்கி போறான். ஆக்சுவலா இங்க நடந்த எதுவுமே ஞாபகம் இருக்காதுங்க. அவ்வளவு ஏன் நம்ம ஹீரோயினே இவங்களுக்கு புதுசா தான் தெரியுமா, ஒரு அந்நியமா தான் தெரிவாங்க. இதை கேட்டதும் மினோட்டா ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சு ஃபீல் பண்ண ஹீரோவும் நேரம் வேற வழி இல்லைன்னு அந்த போர்ட்டலுக்குள்ள போறான். அங்க மினோட்டா நடந்து போயிட்டு இருக்க ஹீரோ கத்தி ஓட விட இவளை ஆபத்துல இருந்து காப்பாத்திடுறான். இவ ஒன்னும் புரியாம நம்ம பசங்க 3 பேர் வந்ததும் டேய் இட்சுகி நீ தானே கத்துனன்னு கேட்டா நான் இல்ல நான் சொல்றான். ஏன்னா இந்த மேட்டர் அவனுக்கு எப்படி தெரியும். அப்படியே இந்த பக்கம் பாக்கணுமே மினோட்டா சரியாகிடுறா. அப்புறம் என்ன ஒரே ஜாலி தான், ஒரே குஷி தான். அந்த அரக்கனும் என்னோட வேலை முடிஞ்சதுன்னு திரும்ப கிளம்பி போக எல்லாரும் சென்டிமெண்டா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. வெறுத்துக்கிட்டே இருந்த டாய்ச்சி ஹீரோயினுக்கு நன்றி சொல்லி பாராட்டி லவ் யூ நல்லா சொல்றானா பாத்துக்கோங்களேன். ஹீரோயின் நம்ம கண்டிப்பா சந்திப்போம்னு பாசத்தை புரிஞ்சிக்க அந்த பேய்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. நம்ம வாண்டு எக்கோ இந்த சோறு சோக்கா இருந்துச்சு, இதை நம்ம மறக்கவே மாட்டேன்னு சொன்னதும் மின்னோட்டா நன்றி சொல்ல அது உங்க கூடவே சேர்ந்து மறைஞ்சு போகுது. இந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போய் மொத்தமா அழிஞ்சு போக நம்ம ஆளுங்களும் அந்த இடத்துல இருந்து மொத்தமா மறைஞ்சிடுறாங்க. அது மட்டும் இல்ல அந்த புக்கு மறுபடியும் மாயாவி கைக்கு வந்துட அந்த வாண்டு அதுல என்ன தெரியுமா எழுதுது, கடும் முயற்சி வெற்றியை கொடுக்கும்னு எழுதி வைக்குது. அப்படியே நம்ம பசங்களை காட்டினா வழக்கம் போல கிளாஸ்ல இருக்க மின்னோட்டாவும் நல்லபடியா வரா. அப்போ இவங்க கிளாஸுக்கு புது டீச்சரா ஹீரோயின் வர பசங்க வழக்கம் போல ஓட்டுறாங்க. அப்போ இவன் நம்ம பசங்களை பார்க்க சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்து இவங்களை அறியாமையே எல்லாருமே கண்ணீர் விடுறாங்க. அது ஏன்னு இவங்களுக்கே தெரியல. இதுக்கு பேர் தாங்க உண்மையான பாசம், உண்மையான அன்புன்னு சொல்லுவாங்க. எங்க எப்படி இருந்தாலும் அதை நம்மள சந்திக்க வைக்கும்ல. அதன் பிறகு பசங்க வீட்டுக்கு போகும்போது கூட அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. எதையும் முக்கியமான விஷயங்களை மறந்த மாதிரியே தோணுது. பேயோட வெளியே கூட உணர முடியுதுன்னு பேசிக்கிட்டே வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இதோட படமும் முடியுது. அப்படியே இன்கிரி சீன்ல நம்ம புக் ஸ்டோர் மாயாவே இருக்கான்ல, அவன் வெளியே வந்து டே குட்டி பயலை நீ உதவி செஞ்சதானு கேட்க ஐயோ இல்ல வாத்தாரன்னு பதறது. இருக்கட்டும் பரவாயில்ல விடு, குழந்தைங்க அன்பு தான் உண்மையான அன்பு, நீ உதவி செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல. சரி போவாமான்னு சும்மா கை தட்ட டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அந்த கடை போச்சுக்குள்ள சுருகும் பாருங்க. தக்காளி வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் என்ன இந்த பைப்ல எடுத்து மாட்டிக்க இவங்க அப்படியே ஜாலியா நடந்து போறாங்க. இதோட இதுவும் முடியுது.